நலமான வாழ்வே நிறைவான பெருஞ்செல்வம். இந்த தொடரில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பாகற்காய். இந்த பாகற்காய் ஒரு நபர் ஒரு நாளைக்கு ஒரு நேரத்தில் 25 கிராம் எடுத்தாலே போதும். ஒரு 100 150 மில்லி கலந்து அந்த காயை மிக்சியில் போட்டு அரைச்சி அந்த சாறு எடுத்து குடித்தாங்கன்னு சொன்னால் அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த நன்மைகள் சொன்னீங்கன்னா ரொம்ப அற்புதமான நன்மைகள் கிடைக்கும். நரம்புகள் வீரியம் பெறும், விஷம் முறியும், வயிற்றுப்பூச்சிகள் புழுக்கள் அழிக்கக்கூடிய ஆற்றல் இந்த சாருக்கு இருக்குது. அதோட இந்த மூல வியாதின்னு சொல்கிறோம் பாருங்கள், இந்த மூல நோயை குணமாக்கக்கூடிய ஆற்றல், சிறுநீரக கல் அடைப்பு சொல்கிறோம் இல்லைங்களா, அதை குணமாக்கக்கூடிய ஆற்றல் இந்த பாகற்காய் சாருக்கு இருக்குது. அதோட இந்த பாகற்காய் சாறில் விட்டமின் கே தாராளமாக கொட்டி கிடக்குது. ஆக இதுக்கு கசப்பாக இருக்குதுன்னு சொல்லி ஒதுக்கிடாதீங்க. அறுசுவையில் கசப்பும் ஒரு சுவை, அவசியமான சுவை. கசப்பு சுவைக்கு உள்ள சிறப்பு என்னன்னு கேட்டிங்கன்னு சொன்னால், நோய்களை குணமாக்கக்கூடிய ஆற்றல், நோய்கள் வராமல் தடுக்கக்கூடிய ஆற்றல். கசப்பு சுவை நம்ம உடம்புல இருந்ததுன்னா நோய்கள் எளிதில் நம்மளை அணுகாது, வந்தாலும் நிற்காது, ஓடி போயிடும். நல்லா கவனிங்க. நீங்கள் எந்த நோய் நீங்கள் எந்த டாக்டர்கிட்ட போங்க, இங்கிலீஷ் டாக்டர்னாலும் சரி, ஆயுர்வேதம், சித்தா, எந்த டாக்டர்கிட்ட போங்க, அவங்க கொடுக்குற மருந்து இனிப்பாக இருக்குதா கசப்பாக இருக்குதா, உப்பாக இருக்குதா புளிப்பாக இருக்குதா பாருங்கள். எல்லா மருந்தும் கசப்பாக தான் இருக்கும். ஏன்? கசப்புக்கு நோயை பிணிகளை அகற்றக்கூடிய ஆற்றல் இயல்பிலேயே உண்டு. நம்ம உடம்புல கசப்பு சுவை எவ்வளவு இருக்குதோ அந்த அளவுக்கு நல்வாழ்வு நம்மோடவே நண்பனாக இருக்கும். அதனால் இந்த பாகற்காய் சாறை தவறாமல் சாப்பிடுங்க. 25 கிராம் பாகற்காயில் 150 மில்லி கலந்து கரைச்சி அதை அரைச்சி வடிகட்டி குடிக்கிறீங்கன்னு சொன்னால் அது பெரிய கசப்பாலாம் இருக்காது, மிகப்பெரிய கசப்புலாம் கிடையாது. ஒரு முறை குடிச்சு பாருங்கள். அதனால் விளையக்கூடிய நன்மை இருக்குது பாருங்கள், அது எவ்வளோ அளப்பரிய நன்மை. ஒரு விஷயத்தை கவனத்தில் வச்சுங்க, இது உங்கள் வாழ்நாள் முழுக்க நல்வாழ்வை அள்ளி அள்ளி கொட்டிக்கிட்டே இருக்கும். உங்கள் நாக்குக்கு எது கசப்பாக இருக்குதோ அது உடம்புக்கு இனிக்கும், உங்கள் நல்வாழ்வுக்கு நண்பனாக இருக்கும். அதை மறந்துடாதீங்க. இந்த நல்ல தகவல் நாடெங்கும் பரவ எங்களது ஐலைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அன்புடன் காஞ்சி முகிலன்.